இல்லை அமைச்சரெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி அமௌண்ட் வாங்கக்கூடாது, 3 நாளைக்கு இந்த ரூ. 100 டோக்கன் வந்து ஃப்ரீயாக விடணும்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க என்னன்னா வெத்தலை பாக்கு தேங்காய் வாங்குறதுக்கு காசு, உள்ள உடைக்கிறதுக்கு காசு, அது பிரசாதம் கொடுக்கறதுக்கு ரூ. 100 காசு, இதெல்லாம் என்ன கணக்கில் சேர்த்துறதுன்னு தெரியல. இது அமைச்சருக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை இவங்களே உள்ள தனியாக பண்ணுறாங்களா, இது என்னன்னு தெரியல எனக்கு. தமிழ்நாடு அரசு இதுக்கு ஒரு நல்ல இதை காட்டணும்னு இல்லை. அமௌண்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பழம் வாங்கினது, உள்ள தேங்காய் உடைச்சது, பிரசாதம் கொடுத்தது, அதுக்கெல்லாம் அமௌண்ட் கொடுத்துருக்கோம். மற்றபடி அமௌண்ட் கொடுத்து நாங்கள் தரிசனம் பார்க்கல. இந்த தேங்காய் பழம் வாங்குறது மட்டும் அமௌண்ட் ரூ. கேட்குறாங்க ஒரு ஆளுகிட்ட. பிரசாதம் கொடுக்கறதுக்கு ரூ. கேட்குறாங்க. அது மட்டும் தமிழ்நாடு அரசு கொஞ்சம் பார்த்து பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். வேற வழி இல்லாதனால சாமியை தரிசனம் செய்யணுங்கிற காரணத்தினால பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. எல்லாம் இப்போ கம்ப்யூட்டர் காலமாக இருக்கால, அவசர நிலையினால எல்லாம் அவங்கவுங்க பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற அவசரத்தில் காசு கொடுத்தாவது போகணும் அப்படின்னு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருக்கிறவங்க கொடுத்துட்டு போகிறாங்க, வசதி வாய்ப்பு இல்லாதவங்க நின்று போகிறாங்க. பண்ணணும் பண்ணாதான் அடுத்தவங்க திருந்துவாங்க. அது மாதிரி எல்லாருக்கும் ஒரே இது கொடுக்கணும். அது மாதிரி இருக்கு. நாங்கள் போன வகையில் எல்லா கோயிலையுமே அது மாதிரி இருக்கு. 4-5 வருஷமா நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. தப்பு தான். இதை ஏதாவது வழி பண்ணணும். தரிசனத்துக்கு நேர்மையா போகணும். ரூ. டிக்கெட்ல போனாலும் சரி, ஃப்ரீ தரிசனத்துல போனாலும் சரி, நேர்மையா போகணும். பணம் கொடுத்து போகக்கூடாது. அவங்களும் பணம் வாங்குறது தப்பு தான். நான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட நின்று நாங்க சாமி பார்த்துருக்கோம். போறப்ப கோவமா வரும், பயங்கர கோவம் வரும். நான் சண்டை போட்டிருக்கேனே, நிறைய இடத்துல சண்டை போட்டிருக்கேன். நான் கோவம் வரும். இந்த மாதிரி உள்ள அலோவ் பண்ணுவாங்க, 5000-10,000 வாங்கிட்டு இது பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கேன். நம்மள மாதிரி மக்கள்லாம் ஃப்ரீ தரிசனில் வர்றவங்களாம் சண்டை போடுவாங்க. பார்த்து பழகி போயிடுச்சு. அப்படியே 5 மணி நேரம் 6 மணி நேரம் லைனில் நின்று சாமியை பார்க்கறதுக்காக நிற்போம். ஆனால் சண்முக விலாச வழியாக நேராக போவாங்க. அப்போ பார்க்குறப்ப ரொம்ப கோவம் வரும், வயிற்றுச்சலாக இருக்கும். நம்ம இத்தனை மணி நேரம் நிற்கிறோமே அப்படின்னு. இல்லை, அந்த கடவுள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் மனசை ஆதங்கப்படுத்திக்கிட்டு இருப்போம். பணம் கொடுத்து போகாதீங்க தயவு பண்ணி. எவ்வளோ முடியுமோ நின்று சாமி பார்த்துட்டு போங்க. அதுதான் முருகனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரி இனி வர காலங்கள் வந்து இதெல்லாம் இல்லாமல் நல்ல தெய்வத்தை கும்பிட்றதுக்கு நல்லதாக இருக்கணும். பைசா வாங்காதீங்க, தயவு பண்ணி இந்த பைசா கொடுக்காதீங்க, மக்கள் கொடுக்காதீங்க. காசு வாங்கக்கூடாது. நம்ம கொடுக்குற மாலையவே தூர போட்டுருதாக. முருகனுக்கு வந்து சட்டப்படி காசு வாங்கி நம்ம தரிசனம் காங்கக்கூடாது. நேரடியாக போய் மிந்தி பார்த்த மாதிரி இப்போ பார்க்க முடியலை முருகையா. அது கிடையாது. முன்னாடி போய் ஆனால் லேட்டாகி போகிறோம், காசு கொடுக்குறவங்களுக்கு வந்து முன்னாடி போயிருந்தாங்க. நம்மளால காசு கொடுக்க முடியாது, ஏழைங்க பின்னாடி இருந்து சாமியை பார்க்க. காசு வாங்கி முருகரை பார்க்கக்கூடாது. காசு இல்லாமல் நல்ல தரிசனம், முன் தரிசனம் கிடச்சி முருகையாவை கும்பிட்டுட்டு வரணும். வாங்கிறது தப்பு தான். எவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க. வரும்போது இங்கே வந்து காசு கொடுத்து தான் கடவுளை பார்க்கணுங்கும்போது அது பெரிய சிரமமாக தான் இருக்குங்க. எவ்வளோ பொதுமக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக தான், சிரமமாக தான் இருக்குது. தவறு தான். கடவுளை பார்க்கறதுக்கு காசு எதுக்கு சொல்லுங்க? என்ன அது ஒரு கட்டாயத்தின் பேர் காசு கொடுத்தா தான் உள்ள அனுபவிக்கும். நம்ம என்ன செய்ய முடியும்? கடவுளை பார்க்குற ஒரு ஆர்வத்தில் உள்ள போய் தான் ஆகணும். இன்னைக்கு தான் ரொம்ப திருப்தியா இருக்கு எனக்கு. நான் இவ்வளவு நாள் கோயிலுக்கு வந்ததுல இன்னைக்கு தான் திருப்தியா இருக்கு. ஒரு ஃப்ரீயா, எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாம கோயிலுக்கு நம்ம உள்ள போயிட்டு வந்தாச்சு. சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு.